தமிழகத்துல 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய உறுதியேற்போம் என கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் வரும் 7ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டதையொட்டி ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. மக்கள் மனங்களில் நிறைந்த கருணாநிதி நம்மை விட்டு பிரிந்து 7 ஆண்டுகள் ஆனாலும் அவர் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார் என குறிப்பிட்டிருக்காரு. தமிழகத்தின் நவீன சிற்பி கருணாநிதியின் வழியில் தனது தலைமையில் 6வது முறையாக திமுக ஆட்சி அமைத்து மக்கள் நலன் காக்கும் நல்லரசாக செயல்படுகிறது என குறிப்பிட்டிருக்காரு. கருணாநிதி இன்று நம்மிடம் இருந்திருந்தால் மத்திய அரசுக்கு எதிராக எத்தகைய உணர்வு எழுச்சியுடன் செயல்பட்டிருப்பாரோ அதே உணர்வுடன் மத்திய பாஜக அரசின் தமிழர் விரோத மனிதகுல விரோத சூழ்ச்சிகளை எதிர்த்து நிற்பதாக ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. வரும் 7ஆம் தேதி நம் தலைவர் கருணாநிதியின் நினைவு நாளில் தமிழர் வாழும் நிலம் எங்கும் அவர் நினைவை போற்றுவோம் என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், அன்றைய தினம் அவரது நினைவிடம் நோக்கி நடைபெறும் அமைதி பேரணியில கட்சியினர் கடலென திரண்டு வணக்கத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்காரு. வீடுகளிலும் வீதிகளிலும் தமிழ் காத்த பேரொளி கருணாநிதியின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்துங்கள் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கும் மு.க. ஸ்டாலின், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக திமுக அரசு அமைந்திட உறுதியேற்போம் என தெரிவிச்சிருக்காரு. ஓரணியில் தமிழ்நாடு எனும் மகத்தான முன்னெடுப்பில் மக்களை ஒருங்கிணைத்து களத்தில் வெல்வோம் என்று மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதத்துல தெரிவிச்சிருக்காரு.